ஐயா வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம், என் பேர் கார்த்திக். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன். இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். 25 25 10 10 2002. 2002. பிறந்த நேரம் டைம் வந்து 10 மணி 11 நிமிடம் நைட்டு 10:11 PM. 10:11 PM. பிறந்த இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கடகராசி, கடக லக்னம், பூச கடகராசி. நட்சத்திரம். 2K kids. கடகராசிக்காரங்க தான் வராதீங்கன்ற ஏன் வரீங்க? ஐயோ குருஜி, என் கையெல்லாம் நடுங்குது குருஜி. உங்க பெரிய பெரிய ஃபேன் குருஜி. நான் ஒரு 1.5 வருஷமா உங்க வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன் குருஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி சரி. என்ன 25 என்ன மாதம் பிறந்தீங்க? நவம்பர் குருஜி. 25 நவம்பர் 2002. ஆமாம் குருஜி. பூசன் கடகராசி, கடக லக்னம். ஆமாம் குருஜி. நீங்கள்லாம் ஏன் லைனில் வரீங்க? நான் தான் கடகராசியும் கும்பராசியும் போட்டு நானே தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேனே. ஆமாம் குருஜி, ஏதோ கடவுள் அனுக்கிரகம் எனக்கு கிடைச்சிருச்சு லைனு. ஓரளவுக்கு என்ன கேட்கணும்னா கேட்கணுமா குருஜி? கேளுங்க கேளுங்க. உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தான். லக்னத்தில் வந்து குரு திக்பலமாக இருக்கிறார், அது ஒரு நல்ல அமைப்பு. சந்திரனே அங்கே வந்து அப்படி ஒன்றும் ஒளி குறையாத சந்திரன் அந்த இடத்துல நல்லா இருக்கிறதும் 5, 7ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறதும் பிருகமங்கல யோகம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் வலுத்து இருக்கிறது அதை விட மிகப்பெரிய யோகம். எல்லா அமைப்புகளும் வலுவாக தான் இருக்குது. நல்ல வேலையாக சனி திசையெல்லாம் வரல. சுக்கிர திசையிலிருந்து அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லாயிருக்கும். ஆமா ஆமா, 12ஆம் இடத்து சனி பாவத்துவமா இருக்கு. ஆமாம், சுக்கிரன் நல்லா இருப்பார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து இப்போ தான் ஒருத்தருக்கு சிம்ம லக்கணத்திற்கு இப்போ ஒருத்தருக்கு சொன்னல சிம்ம லக்கணத்திற்கு அங்கே செவ்வாய் பாதுகாப்புன்னு பாதுகாப்பு. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் பாதுகாப்பு, ராஜயோகாதிபதி. இங்க வந்து என்ன கேட்கணும்னா, கோடிகளை சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எனக்கே தெரியுது. 2ஆம் இடத்துல சனி பாக்குது. முட்டாள்தனம், 14ஆம் ராகு இருக்கு. தப்பு. இந்த ஓட வேண்டாம். யூ ஹேவ் ஏ ஒண்டர்ஃபுல் ஹாரோஸ்கோப், அருமையான ஹாரோஸ்கோப். இந்த கோடிகளை சம்பாதிக்கிறது சந்தேகம்ன்றதெல்லாம் பேசவே கூடாது. தனாதிபதி வலுவாக இருக்கிறார். எப்படி வலுவா இருக்கிறார்? உச்சக்குருவின் பார்வையில் தனாதிபதி வலுவா இருக்கிறார். லக்னம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. மிகப்பெரிய யோக பலம் லக்னத்துக்கு இருக்கு. தனகாரகன் வலுவாக இருக்கிறார். 9ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார், உச்சனாகி பார்க்கிறார், சுபராகி பார்க்கிறார். 11ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 6இல் மறைந்தாலும் அங்கே பிருகமங்கல யோகத்தில் இருக்கிறார். நீ சம்பாதிக்காம அப்புறம் யார் சம்பாதிக்கிறது? அருமையான யோக ஜாதகம். ஆனால் லேட்டு கொஞ்சம். சூரிய தசையெல்லாம் தூள் கலப்பம். சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. சூரியன் உச்சகுருவின் பார்வையில் சுபத்துவம், சந்திரன் உச்சகுருவின் இணைவில் சுபத்துவம், செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவில் சுபத்துவம். இந்த 23 வருஷமே போகிறோம். ஆனால் என்ன மெதுவாக தான் நடக்கும். சுக்கிரதசை இப்போ என்ன வயசு என்ன உனக்கு பெருசாக வந்துருச்சு? 22 வயசு தானே ஆகுது. இதுக்கப்புறம் சுக்கிரதசையில் பிற்பகுதியிலிருந்து சில ஃபவுண்டேஷன் ஏற்படும். 22 வயசுனா கூட 40 வயதிற்கு பிறகு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் திசைகளில் நீ கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரனாக இருப்ப. எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. ஜாதகத்துடைய இது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வேற, நீங்கள் பார்க்குற அளவீடுகள் வேற. அனுபவத்தின் காரணமாக என்னுடைய கண்ணு நான் 4 விதத்தையும் பார்ப்பேன். பாவகத்தை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இந்த டிகிரியை பார்ப்பேன், இந்த டிகிரியை பார்ப்பேன், திக்பலத்தை பார்ப்பேன், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம்னு ஷட்பலத்தை அப்படியே ஒரு இதில் சுற்றி வந்துடுவேன். இந்த ஜாதகத்துக்கு என்ன குறை? லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2, 9, 11 வலுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் இடம் வலுத்து இருக்கணும். எல்லாமே உனக்கு கரெக்டாக இருக்கா? என்ன கரெக்டாக இருக்கு நீயே சொல்லு. இப்போ நீ சொல்லலைன்னா அந்த லையை விட்டு போகக்கூடாது, போக முடியாது. நீ 10ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பாக்குது, அப்புறம் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் பாக்குது, லாபாதிபதியும் பார்க்கிறார். அதாவது லாபாதிபதி சுக்கிரன் பார்க்கிறார். 10ஆம் இடம் புனிதத்துவத்தை அடைந்திருக்கிறது. எப்படி? 10ஆம் அதிபதி பாபரானாலும் 10ஆம் அதிபதி சுபத்துவம் அடைந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கரெக்டா? 2ஆம் இடம் பங்கமின்றி இருக்குது. சனியின் பார்வை கொஞ்சம் பார்வை குறைவு தான். ஆனால் 2ஆம் அதிபதி அதை ஈடு கட்டுகிறார். ஏதோ ஒன்று இருக்கணும். இந்த கை இல்லைன்னா இந்த கை இருக்கணும். ஆனா ராகு கேதுவோடு இணைந்து இருக்காருல்ல குருஜி, அந்த ராகு கேதுவோடு இணைந்திருக்கிறது தப்புத்தான். உச்சகுருவின் பார்வை என்ன பண்ணும்? அதை ஈடு கட்டிடுன்றீங்க. அப்புறம் என்ன நினைப்பு உனக்கு? எலன் மஸ்க் ஆகணும்னு நினைப்பா? சாதாரண ஒரு தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரனா தான் போறதா? ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு 50 கோடி, ஒரு 100 கோடி, ஒரு 500 கோடி பரவாயில்லையா? ஒரேடியா 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி இப்படித்தான் போகணுமா? என்ன 100 கோடி சம்பாதிக்கிறதுக்குலாம் இருக்கா குருஜி? அருமையான யோக ஜாதகம், பேசவே பேசாத, அட்டகாசமான ஜாதகம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு என்னை யோசிப்பேன். வாழ்த்துக்கள், நீ கண்டிப்பாக மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவ. எனக்கு ஜோதிடத்தில் நான் சொல்லுவது காலக்கணக்கு, விஞ்ஞான கணக்கு.
உன்னால் அருமையாக சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசையில் ஒரு நாள் நீ என்ன கண்டிப்பாக நினைப்ப, இந்த மனுஷன் அன்னைக்கே சொன்னார்ன்ட்டு. நீ கண்டிப்பாக மிகப்பெரிய கோடீஸ்வரனா வருவ. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்